ஓகே ஓகே சார் சூரிய சரி தட்டு கழுவுறியா நான் கழுவுறேன் கொடு நான் கழுவுறேன் கொடு சேவ் பண்ணிட்டேன் நாளைக்கு என்ன அது உனக்கு சேவ் பண்ணுறவா வணக்கம் சொல்லு உனதான் நான் பேசுறது இவன் தான் ஜாஸ்தி பேசுவான் இதுக்கு கழுவணும் ஒரு மாற்று தொலைக்கு வந்து டமால் போட்டு தொலைக்கு வந்து சரி அப்போ கழுவலாம் டாட்டா வாடது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தக்கல சாப்பிட்டு வாடது சாரி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வந்தக்கம் அப்பா அம்மா நாளுக்கு நாளுக்கு நீ நாளைக்கு நீச்சு காப்பி நீக்கு டீ காப்பி என்ன இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு பூஞ்சி தேட்ரசை லட்டு வடை கொய்யாப்பழம் தேட்ரசை பவுடர்பூ தேட்ரசை பச்சை பவுடர்பூ ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் கேள்வி கேட்கணும் சர்வேசா தலையெடுத்தென்ன முடியும் மச்சா தப்ப வத்த சரி அப்படியே திரும்ப சோடுறி தப்பு அவரே ஃபாரினர் அப்படியே பேசுவார் திரும்ப இந்த கை நாளைக்கு வந்து ஆக்சுவலாக சனிக்கிழமை தான் சூரிக்கு வந்து நான் வந்து சேவ் பண்ணுவேன் இப்போ சேவ் பண்ண தெரியுங்க உங்களுக்கு சொல்லு அவங்களுக்கு மூக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூக்கில் மெச்சத்தை காட்டு என்ன காட்டு என்னது என்ன அது சென்னும் பச்ச சீன் வச்சான் கொடுத்தாரா மூட்டை அது வேணாம் பயமா இருக்காது என்ன பயம் பரவாயில்ல நான் தான் இருக்கேன் உனக்கு என்ன பயம் கடைசி வரைக்கும் நான் தான் உனக்கு ஷேவ் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் நான் தான் உனக்கு ஷேவ் பண்ணுவேன் ஏங்க நான் சொன்ன தப்பு இருக்கா அது என்ன அடிக்கிற அது மல்ல அது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போ டைம் மல்ல அது அப்பா அது ஏன் நாக்கு ஷோ பண்ணிட்டேன் கம்மி நாக்கு ஷோ பண்ணேன் கொடு நீங்கள் மூக்கெல்லாம் சுருங்கிட்டு இருக்கேன் சரி பின்னாடி போ தோல் பிச்சிட்டு இருக்கான் தோல் தப்பு வார்த்தை பேசாத தோல் போலா மூக்கு தோல் சரி பின்னாடி போ முகம் சுத்தம் சை தோல்வே முகம் காட்டு திங்கக்கிழமை முகம் சுத்தம் நாளைக்கு என்ன நான் சூரிக்கு தோல் நாளைக்கு சூரிக்கு என்னது அப்போ என்ன அதுதான் ட்ரெயின் பண்ணேன் பர்த்டே சேர்த்து பின்னாடி போ அது போ இப்போ இது சூரிக்கு வந்து ஷேவ் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு கலர் பேப்பர்லேருந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு நான் கழுவுறேன் நீ பின்னாடி போ கொஞ்சம் இந்த உட்கார முடியல நல்லா முருகா கலர் பேப்பர் அணிந்துட்டு வீடு ஃபுல்லாக ஒட்ட சொல்லி ஒரு பிரதர் சூரி ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட் போட்டு என்னும் பச்சை தன்னை வெள்ளை பாப்பாக்கு வணங்காமுடி எனக்கு சனிக்கிழமை தான் போடுறேன் இன்னைக்கே பண்ணி வச்சிடுறேன் மண்ணு குதிரை ஓகே என்ன பாரு திரும்ப
கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை. வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் வண்ணப்பூ வந்ததே, நீ வாடினால் அன்னப்பூ வாடுமே. என்றா சாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. அம்மா நல்லா தாடி குறன்னு வளருது. எனக்கு கூட அவ்வளோ வளர மாட்டேங்குது, மாடு மாதிரி வளருது. அண்டை டீயா அண்டை 2 டியாரா? நான் ஒரு டியாரா ஒரு டியாரா இல்லை டியார் என்ன பேசுறாரு? டண்டனக்கா சிம்பு சிம்பு என்ன பண்ணுவாரு? கலக்குவேன் கட்டி கலக்குவேன் திட்டம் கலக்குவேன் பாரு. கலக்கு சிம்பு தொட்டு நடிக்கிறது எஸ்டியாரு, தொடாம நடிக்கிறது டிஆர். இதுல கலக்க போகுது யாரு? நம்ம ஆளு டிஆர். ஆத்திய மாற்ற மக்கள் மருமகள் வந்தானா? பொன்னை கண்டேன் இங்கே உன்னை கண்டேன், நான் பொருளை கண்டேன். நான் புது பிடாங்க ஞாபகம் பண்ணு இருக்கா? சரி நான் யூஸ் பண்ணி அவ்வளோதாங்க. ஒரு கடைக்கு போயிட்டு கலர் பேப்பர் பண்ணி வீட்டில் ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டவா நைட்டு ஒட்டவா? இப்போட நைட்டு ஒட்டவா? வெளியே போகிற வேலை இருக்குது, டெலிவரி கொடுக்குற வேலை இருக்குது. சைதாப்பேட்டை ஒன்று, கூடுவாஞ்சேரி ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் இது கீழ்கட்டளை அங்கே ஒரு டெலிவரி இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து என்னை கூப்பிட்றாங்க. நேற்று ராஜீவ் கீழ்பாக்கம் ஒரு பிரதரு அவரும் நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தார். 100 கிராம் 100 கிராம் 100 வாங்கியிருந்தார். நான் சாம்பார் தூள் கமுத்தூள் நினைக்கிறேன். 100 கிராம் எடுத்துனேன், 100 கிராம் 100 எடுத்துனேன். அங்கே போயிருந்தேன் நான். நல்லா அன்பாக பேசினேன் டாக்டர். மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, 4 பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதினே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை வந்து அமைதியான இடத்துல கேட்டு பாருங்களேன். நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, கோடி பேர் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். நான் அடிக்கடி சொல்கிறது, நமக்கு மேலே இருக்கிறவ பார்க்காதீங்க. ஆமாம், நமக்கு மேலே இருக்கிறவ பார்க்காதீங்க, நம்மளுக்கு கீழே இருக்கிறத பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு என்ன ஒரு ஈகோனா, நம்ம ரஜினி சார், கமல் சார், அம்பானி கிம்பானி பெரிய பெரிய காரு பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை எதிர் வீட்டுக்காரன் ஒரு பெரிய கார் வாங்கிட்டான்னா நம்மளும் கார் வாங்கணும். நம்ம வந்து அவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறதில்ல. நம்ம ரேஞ்சாக ஆகுங்க. நம்ம சொந்தக்காரன் வாங்கிட்டாங்களே, எதிர் வீட்டில் வாங்கிட்டாங்களா, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்களே, நம்மளும் வாங்கி பந்தா காமிக்கணும். ஸோ அதை நினைக்காதீங்க. நம்மளுக்கு என்ன வருதோ என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும். நான் சொல்லு கட்டு தானுங்க. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறது போடும்,
நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிறுக கட்டி பெருக வாழ். மூட்டுண்ணா இல்லை, பவுட்ரு கையில் இருக்கு, எப்படி மூடுறது? அடுத்தடுத்து வேலை வைப்பான். இப்போ நான் பவுட்ரு தடவை மூடுனா எப்படி மூட சொல்லி, எப்படி மூடுறது? எரியாமல் இருக்கிறது தானே பவுட்ரு தரணும். அதாவது இவனுக்கு நான் வேலைக்காரன். நீயே சொல்லு. சும்மா கொக்க இப்போ நான் வந்து இப்போ நான் பவுட்ரு எடுத்தேன், நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ நான் பவுட்ரு எடுத்து தடவுறதுக்குள்ளே அந்த டப்பா மூட சொன்னால் நான் என்னத்தை மூட சொல்லுங்கள்? கை ஃபுல்லாக பவுட்ரு, டப்பா மூட பேச மாட்டேன் சும்மா கொக்க சும்மா கொக்க பேச மாட்டேன் சரி சும்மா கொக்க சரி விட்டு வள்ளிக்கு வலிக்குது விட்றா வேணாம் வள்ளிக்கு இன்னைக்கு வாங்க தாண்டி நான் நீங்கள் வந்து தாடி பிடிச்சி சொல்லுங்க, வலிக்கட்டு இல்லாமல். ஓகே வாங்க தாண்டி நான் சரி ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ யார் சூப்பராக இருக்கா பாருங்கள். சூர்யா அழகா நான் அழகா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணுறேன். தாண்டி வலிக்குது தாண்டி சரி ஓகே பாய் சொல்லு. தாண்டி இப்போ இதை நான் மூடுவேன். கையில் பவுடர் இருப்போ மூடனா எப்படி மூடுறது? நான் சுத்தமாக இருக்கேன். இதை அங்கே வச்சுருங்க, கீழே வச்சுருங்க. இந்த அந்த இந்த டப்பா இருக்குல்ல, யூரின் டிப்பெல்லாம் மாற்றுவோம்ல, டேப் பண்ணலாம் வச்சு. ஓகே தம்பச்சி மீ தம்பச்சி மீ பார்த்தேன் நான் கம்முது. ஓகேங்க, இப்போ பல் விளக்கிட்டேன், பாத்ரூம் போ. பாய். பாத்ரூம் போய் மேலே நான் போய் கேள கரெக்ட். மேலே மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு குப்பை இருந்துச்சு. 3 மூட்டை 2 மூட்டை குப்பை எடுத்து போன சில்லை மேலே பாருங்கள். க்ளீனாக இருக்குங்களா? வீடு சுத்தமாக இருக்குங்களா? நான் அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் ஊற்றினே இருக்காங்க. மேலே என்ன இருக்குன்னு தெரியல. தண்ணி கொட்டு காலை தண்ணி கொட்டியா? மழை தண்ணி கொட்டு குப்பை இன்னும் தெரியல. சரி ஓகே பாய் சொல்லு. நான் எஃப்னுவே பாப்பா இல்லையே கெட்டு போனது இன்னமும் கண்ட குப்பைங்க எல்லாத்தையும் போட்டால் என்ன திட்டுறான் இவன். பாய் சொல்லிட்டு பாய் 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 பாய். வாங்க. எதுக்கு? அப்போ என்ன வாங்க? எப்போ? நாளை. வேலை எப்போ? நாளை. சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாய். ஐயோ